என்ன இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. வணக்கண்ணா. வணக்கம்பா. என்னையா இன்னைக்கு ரவுண்ட்ஸ் ஜாஸ்தியா? இன்னைக்கு கொஞ்சம் ரவுண்டு ஜாஸ்தி தான். பார்த்தா 2-3 மாதிரி தெரியலையே, நிறைய ரவுண்ட்ஸ் போயிருக்குமோ? என்ன சாவி? இன்ஸ்பெக்டர் சாவி. அப்படியே அவரை வீட்டில் விட்டுட்டு காலைல கிளம்பி வந்துடுறேன். சரி சரி, போய் படுத்துங்கய்யா. ஒரு 4 நாள் தானம்மா, பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வாயேன். உன்னை பார்க்கணுன்னு இன்னைக்கு மார்னிங் 5 மணிக்கே கால் பண்ணிட்டாங்க. ஐயோ, பாட்டி வீட்லையா? 4 டேஸா? என்னால 4 டேஸ்ல இருக்க முடியாதுப்பா, 2 டேஸ் தான். ஷூர்மா, ஓகே. குட் மார்னிங் சார். எப்போ வர சொன்னா எப்போ வர? சாரி சார், வர வழியில் கொஞ்சம் வேலை ஆயிடுச்சிங்க சார். சீக்கிரமாக போகணுன்னு சொன்னேன்ல. ஆமாம் சார், போயிடலாம் சார். சாரி சார். அப்போ சீக்கிரமாக வர சொல்லி என்ன பிரயோஜனம்? டைமுக்கு போயிடலாம் சார். பார்த்துமா. என்னம்மா சர்மிளா, ஊருக்கா? ஆமாக்கா, பாட்டி வீட்டுக்கு. சரி, போயிட்டு வா. சரிங்கக்கா. பாய்மா. என்ன கதவு திறந்தே இருக்கு, லைட்டு கூட போடாம இருக்கு. மல்லிகா, லைட் கூட போடாம என்னம்மா பண்ணிட்டு இருக்க? பார், நேற்று எவ்வளோ சுத்தமாக பண்ணி வச்சுட்டு போனேன். அந்தந்த பொருள் அங்கங்கே கிடக்கு. மல்லிகா, பாரு, இங்கெல்லாம் குப்பையே கிடக்கு. இவ்வளோ நேரம் தூங்க மாட்டாளே. மல்லிகா, மல்லிகா, மல்லிகம். மல்லிகா, மல்லிகம்மா. கடவுளே, டாக்டர், டாக்டரையா, டாக்டர், சீக்கிரமா டாக்டர். என்னமாச்சு? என்னாச்சு? ஏன் அழுகுற? என்னாச்சு? நம்ம மல்லிகா பொண்ணு இறந்து கிடக்குது டாக்டர். என்னமா சொல்ற? டாக்டர் வந்து பாருங்க. இல்ல இல்ல இல்ல, நீ தானே முதல்ல பார்த்த. போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் நம்பர் தரேன், முதல்ல ஃபோன் பண்ணு. 9940. வாங்க வள்ளி அண்ணா. வணக்கம்பா. என்ன நேரமாக வந்துட்டீங்க? முடிச்சுட்டு வேகமாக போகலான்னு. அண்ணா வள்ளி அண்ணா, ஏதோ டென்ஷனாக இருக்கீங்க. நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை, ரொம்ப ப்ரெஷர் வேறு.
நீங்கள் ஹார்ட் பேஷண்ட் வேற நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தா தானே? ஆமாம், இன்ஸ்பெக்டர் வந்தாரா? திரு சொல்லியா? சொல்லல. இன்ஸ்பெக்டர்லாம் வர நேரமாகும். சரி, நான் போய் டீ வாங்கிட்டு வரேன். வாங்கிக்கப்பா. ஹலோ, ஆமாம்மா, சொல்லுமா. இங்க 15 நம்ம வீட்ல இருந்து மல்லிகான ஒரு சின்ன பொண்ணு இறந்து கிடக்குது சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். அப்படியா? இருமா எழுதிக்கிறமா. 15 கணேஷ் காலனி 2வது தெரு மணப்பாக்கம் சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார். அண்ணா டீண்ணா. அண்ணா வேர் தூத்துது, என்னாச்சு? ஒரு ஃபோன் வந்ததுப்பா. யாரு? நம்ம ஏரியா ஒரு பொண்ணு மர்டர் கேஸு. தெரிஞ்ச பொண்ணா? ஆமாப்பா. ஐயோ, எனக்கே ஒன்றும் புரியல. ஆமாம், இன்ஸ்பெக்டர் கிட்ட வேணா நான் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோமா? அவர் எழுந்துக்க லேட் ஆகுண்ணா. நீங்கள் வீட்டுக்கு போங்க, ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட. கிளம்புங்க. இன்ஃபார்ம் பண்ணிக்கிறியா? நான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேண்ணா. கொஞ்சம் ஆமாப்பா, பதட்டமாக இருக்கிற போலே இருக்கு. நான் போட்டுமா? பார்த்துக்கிறியா? டீ குடிச்சிட்டு போங்க. பரவாயில்ல, இருக்கட்டும்பா. அண்ணா ஆஹா, வேணா வேணாம் ட்ராப் பண்ணுறவா? ஆஹா, சரிண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. இன்ஃபார்ம் பண்ணிடியா? டாக்டர், எங்கள் காலனியில் எங்கள் பக்கத்து வீட்டு பொண்ணு இறந்துருக்குன்னு சொல்லி இன்றைக்கி மார்னிங் கால் பண்ணியிருந்தோம். அப்படியா? இப்போ வரைக்கும் யாருமே வரவே இல்லை. ஒருத்தர் இன்ஃபார்ம் பண்ணலையே. சரி, ஓகே. ஒரு 20 மினிட்ஸ் நான் அங்கே வந்துடுறேன். ஓகே சார். வணக்கம் டாக்டர். விக்டிம் வீடு அது உள்ளதான் சார். யார் பார்த்தது? நான் தான் சார். சரி, உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. வாங்க சார். அங்க பாருங்க சார். பீரோக்குள்ளே செக் பண்ணி பாருங்கள். ஓகே சார். டாக்டர், ஃபோரன்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். மற்ற ஃபார்மாலிட்டிஸ் அவங்க ப்ரொசீட் பண்ணிவிடுவாங்க. ஓகே சார். ஹலோ மச்சி, அர்ஜென்டா 10 ரூபா பணம்டா. ஆமாடா, ரொம்ப அர்ஜென்ட்டா. ஊருக்கு போகிறேன்டா. ட்ரை பண்ணுறா.
சார் 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 என்னை விட்டுரு சார் 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 சொல்லிடுறேன் சார் 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 சொல்லுங்க. கையில் ஒரு 3 மணி இருக்கும் சார். அந்த தெரு பக்கமாக போயின்னு இருந்தேன். வயசான ஒருத்தர் போலீஸ்கார் மாதிரி இருந்தார். அவர் அந்த பொண்ணு வீட்டு பக்கமாக போனார். அவர் போன பிறகு நானும் வீட்டுக்குள்ளே போனேன். கதவு திறந்து இருந்துச்சு சார். உள்ளே ஏதாவது பொருள் இருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் ஒரு பொண்ணு உள்ளே செத்து கிடந்தது பார்த்தேன் சார். பயத்தில் அப்படியே ஓடி போயிட்டேன் சார். ஊருக்கு போயிடலாம் நினச்சேன். அதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க சார். சார் வயிறு சுற்றுது சார். சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் நான் திருடனா? கொலை பண்ணுறவங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லை சார். சார் ஏசி வந்து சார் என்னை விட்டுருங்க சார். மார்னிங் சார். திரு கயிறை கழட்டி விடு. எஸ் சார். என்ன இன்ஸ்பெக்டர், இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு சார். போயிட்டுருக்கு சார். மோட்டிவேஷன் ஏதாச்சும் தெரிஞ்சா? இல்லை சார், அட்டாப்சி ரிப்போர்ட்காக வெயிட்டிங். அது வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இவன் யாரு? இந்த கேஸில் ஒரு சஸ்பெக்ட். சஸ்பெக்ட் ஏதாவது சொன்னானா? இல்லை சார், போயிட்டுருக்கு. ஆமாம், நேற்று அந்த ஏரியாவில் நீங்கள் தானே ரவுண்ட்ஸில் இருந்திருப்பீங்க. அப்போ எப்படி இது நடந்துச்சு? அப்போ டியூட்டியில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் விடலை. ஏற்கனவே உங்கள் மேல் நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு. மேல் இடத்துக்கு போச்சு, அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. ஆமாம், என்ன இதெல்லாம் தாடி வச்சுக்கிட்டு ஸ்டேஷன் மாதிரியா இருக்கு? நல்லா பாரு. சட்டையை கழட்டிட்டு உள்ளே உட்கார வச்சுட்டா அக்யூஸ்டுக்கு இவனுக்கு வித்தியாசம் தெரியாது. இதை இன்னொரு வாட்டி கண்டினியூ பண்ணிங்க, ட்ரான்ஸ்ஃபருக்கு ரெடியாக இருந்துக்குங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிச்சுட்டு ரிப்போர்ட்டை அனுப்புங்க. எஸ் சார். அந்த கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வா. சார் டேய் இங்கே வாடா. எத்தனை மணிக்கு போனேன்னு சொன்னாங்க? 3 இருக்கும் சார். ஒரு வயசான போலீஸ்கார் போனார் சொன்னீங்களா? ஆமாம் சார். நீ போ. திரு சார். திரு சார். அப்பா எப்படி? அப்பா எப்படின்னா புரியலையே சார். உங்கள் அம்மா இறந்து எவ்வளோ வருஷம் ஆகும்? சார் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக கேளுங்க சார். இல்லைப்பா, இந்த பொண்ணு கேஸில் உங்கள் அப்பா மேலே டவுட் இருக்கு. அதுக்கு சார் இங்கே பார், உங்கள் அப்பா எழுதின எஃப்ஐஆர் காப்பியில் 7 மணிக்கு பதிலாக 3 மணி போட்டு அடிச்சிருக்காரு. ஜெரால்டு என்கொயரியில்
அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட ஒரு 3 மணிக்கு யாரோ வயசான போலீஸ்கார் மாதிரி ஒருத்தரை பார்த்தா சொல்கிறான். அந்த ஏரியாவில் நீங்கள் தானே இருக்கீங்க? சார் அவர் வயசானவர் சார், ஆல்ரெடி அவருக்கு ஹார்ட் பேஷண்ட் வேறு. இப்படி பேசுகிறேன்னு தெரிஞ்சாலே அவர் தாங்கிக்க மாட்டாருங்க சார். என்கொயரி பண்ணி தானப்பா ஆகணும். சார் ஒரு நாள் டைம் கொடுங்க, நானே அப்பா கிட்ட பேசி என்னன்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். உனக்காக. ஓகே சார். ம். குட் ஈவினிங் சார். வாங்க வள்ளியப்பன் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். டேப்லெட்லாம் கரெக்டாக சாப்பிட்றீங்களா? சாப்பிட்றேன் சார். நேற்று நைட்லேருந்து தூக்கமே இல்லை சார். ஓ, காலையில் அந்த பொண்ணு கேஸை கேட்டதுலேருந்து ஒரே படபடப்பாக இருக்கு. எனக்கும் தான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. என்னாலே டைஜஸ்ட் பண்ண முடியல. இன்னும் என் பொண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவானே தெரியல. எங்கே சார் உங்கள் பொண்ணு? ஓ அவளா, இன்றைக்கி மார்னிங் தான் அவள் பாட்டியை பார்க்குறதுக்காக வேலூர் வரைக்கும் போயிருக்கா. சரி சார் விடுங்க, நான் என் விஷயத்துக்கு வரேன் சார். இன்றைக்கி முழுக்க எனக்கு ஒரே பதட்டமாக இருக்குது சார். நான் 2 மெடிசன் எழுதி தரேன். இப்போ இதை போடுங்க. அதுக்கப்புறமா பழைய மெடிசன் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி சார். இந்த மெடிசன் எடுத்துக்கோங்க, எல்லாம் சரியாயிடும். வரேன் சார். ஓகே சார், காலையில் ஒரு 2:30 மணிக்கு அந்த பொண்ணு வீட்டு பக்கத்தில் உங்களை பார்த்தேன் சார். ஓ அதுவா, அவங்க தாத்தா ஊருக்கு போயிட்டாரு. என் மகன் அவள் வீட்டில் தூங்க போயிருந்தா, இடையில கால் பண்ணி வந்து கூப்பிட்டு போக சொன்னா, அதனால தான் அங்கே போயிருந்தேன். அப்படியா? சரி சரி. ஓகே வள்ளியப்பன் சார், ஒரு நிமிஷம், அந்த மெடிசன் சீட்டை கொடுங்க. இந்தாங்க சார். ஆக்சுவலாக இந்த மெடிசன் வந்து இங்கே இல்லை. சரிங்க சார். ஓகேங்களா? நான் வேறு 2 மெடிசன் எழுதி தரேன். சரி சார். நீங்கள் அதை வந்து ஒரு 2 டேஸ் போடுங்க. சரி சார். ஓகே இந்தாங்க. ஓகே சார், வரேன் சார். பா என்னப்பா? நைட்டு 3 மணிக்கு எங்கே போனீங்க? வாக்கிங் போனேன். வாக்கிங் என்ன 3 மணிக்கு வாக்கிங் போவாங்களா? ஏய், எத்தனை மணிக்கு ஒன்றாலும் போவேன்டா, நீ என்ன கேட்குறது? என்ன சித்ரு? நான் தான் சொன்னேன் இல்லைங்க சார், அப்பா கிட்ட இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ண வேணாம்னு. எவ்வளவோ சொன்னேன், அவரால் அதெல்லாம் தாங்கிக்க முடியாதுன்னு. அம்மா வேறன்ட்டாங்க. இப்போ அவர் என்னை விட்டு போயிட்டாரு, வேறு என்ன பண்ண முடியும்? இப்படி ஆயிடுச்சு. எப்படினாலும் அவர்கிட்ட கேட்டு தானே பார்க்கணும். பேசி பேசி பார்த்து இப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஐ எம் சாரி திரு. அடி வேணாண்டா. ஏன்டா? நீ நான் எப்படி? குற்ற உணர்ச்சி. எப்போவும் தொட்டியில் தண்ணி அடிக்கிறதா பெருசாக ஃபீல் பண்ணதில்லை. ஆனால் இப்போ நேற்று மட்டும் ஒருவேளை நான் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தா அந்த பொண்ணுக்காக அதை தடுத்துருக்கலாமோ? விடுறா, டியூட்டியில் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது தப்பு தான். ஆனால் நீ ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் இருந்தா இந்த சம்பவம் நடக்காமல் இருந்திருக்குமா? அடி 13,000 கேசஸ் இந்தியாவில் லாஸ்ட் இயர் சைல்டு அபியூஸ் ரெக்கார்ட் ஆயிருக்கு.
சுத்தம் மென்டலாக இருப்பானுங்க போல. அண்டர் 6, அண்டர் 8, அண்டர் 10 எவ்வளோ கேசஸ். சின்ன குழந்தைங்க கூட பார்க்காம சைக்கோவாக இருப்பானுங்களோ. சொசைட்டியில் இவன் தான் இல்லைடா, எல்லா கேட்டகரிலையும் இந்த மாதிரி ஆள் இருந்துட்டு தான் இருக்கானு. இந்த மாதிரி ஆளுலாம் பிடிச்சி பட்டு போட்டு சுட்டு போட்டு போயிட்டே இருக்கணும். சுடணும். சரி அடி. ஏடா நீ என்ன இப்படி பண்ணுற? டீயை ஊத்துற? எனக்கு இந்த கேஸில் இருந்த ஒரே க்ளூ வள்ளியப்பன் தான். அவரே போயிட்டாரு. லீடு எப்படி கிடைக்குன்னு தெரில, என்ன பண்ணுறதுனே தெரில. எல்லா கேஸ்லேயும் லீடு இருக்கும். லீடு இல்லாமையா நீ இவ்வளோ கேஸ் முடிச்ச? கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். லீடு கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. சியர்ஸ். ஹலோ, நான் தாம்மா இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். சின்ன என்கொயரி. ஸ்டேஷனுக்கெலாம் வர வேண்டாம், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இந்த கோயில் கிரவுண்டில் இருக்கேன், வர முடியுமா? சரிங்க சார், ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் சார். சரி வாங்கம்மா, வெயிட் பண்ணுறேன். சரிங்க சார். வணக்கம் சார். அந்த பொண்ணை பற்றி டீட்டெயில் வேணும், தெரிஞ்சதை சொல்கிறீங்களா? சொல்கிறேன் சார். அந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இல்லை சார், அவங்க தாத்தா மட்டும்தான். ரொம்ப நல்ல பொண்ணு சார். அவளும் அவன் ஃப்ரெண்ட் டாக்டர் மகளும் தான் சார், எப்பவும் ஒன்றா இருப்பாங்க. டாக்டருக்கு பொண்ணு இருக்கா? ஆமாம் சார், இருக்காங்க சார். எங்கே அந்த பொண்ணு? முந்தானத்து காலையில் தான் அவங்க பாட்டி வீட்டுக்கு டாக்டர் அனுப்பி வச்சாரு, அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஓ. ஒரு சின்ன பொண்ணு கொலை பண்ண எப்படி தான் அந்த ராட்சசனுக்கு மனசு வந்துச்சோன்னு தெரில சார். சரிம்மா, நீங்கள் கிளம்புங்க, ஏதாவது தேவைன்னு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். சரிங்க சார். நேற்றுலேருந்து மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு சார். வேறும் அந்த பொண்ணை கொலை மட்டும் பண்ணியிருக்க மாட்டான்ல, அவனை பிடிச்சிடுவீங்களா சார்? வரேன் சார். சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர். டாக்டர், இறந்து போன பொண்ணு உங்கள் டாக்டர் ரொம்ப க்ளோஸ்னு கேள்விப்பட்டேன். ஆமாங்க இன்ஸ்பெக்டர், 2 பேரும் இப்படி இருப்பாங்க. இன்னும் இந்த விஷயம் என் மகளுக்கு தெரியாது. தெரிஞ்சால் எப்படி எடுத்துப்பான்னு தெரியல. உங்கள் பொண்ணோட பேசலாமா? ஃபோன் நம்பர் வேணும். சாரி, ஒரு 4 நாள் வெயிட் பண்ணுங்கள், அவள் வந்துடுவா. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் போயிருக்கா. மல்லிகாவை அம்மாவுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் அவங்க ஹெல்த்துக்கு நல்லதில்லை. என் பொண்ணு வந்ததுமே நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. ஓகே. இது டாக்டர் வண்டி தானே? ஆமாங்க சார். நீ? நான் டாக்டரோட டிரைவர் சார். உன் பேர்? என் பேர் சூர்யாங்க சார். நேற்று எங்கெல்லாம் போனீங்க? நேற்று டாக்டர் வீட்டுக்கு வந்தேன் சார். வந்துட்டு ஜிஹெச்சு கூப்பிட்டு போனேன். அப்புறம் கிளினிக்கில் இருந்து வீடு, அவ்வளோதான் சார் போனோம். வேறு எங்கேயும் போகல? வேறு எங்கேயும் போகல சார். நேற்று 6:30க்கு டாக்டர் வீட்டிலேருந்து இந்த வண்டி கிளம்பிருக்கு. 6:30க்கு இல்லை சார், எங்கேயும் போகல சார். சார், வேலூர் இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சொல்லி அர்ஜென்ட்டாக கால் பண்ணாங்க சார். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, 6:30 மணிக்கு தான் சார் வந்தேன். வந்த உடனே அவங்க மகளை கூட்டிகிட்டு கிளம்பிட்டு வேலூர் போயிட்டு திரும்ப ஈவினிங் தான் சார் ரிட்டர்ன் வந்தேன்.
அப்புறம் அப்புறம் அவ்வளோதான் சார். சார் நான் உங்ககிட்ட சொன்னதை டாக்டர்கிட்ட சொல்லிடாதீங்க சார். அப்புறம் ஏன் சொன்னேன்? சார் சரி, அந்த பொண்ணு பாட்டி வீட்டு அட்ரஸ் என்ன? நம்பர் 15 காந்தி நகர் 2nd ஸ்ட்ரீட் வேலூர் சார். தேங்க்யூ. சரிங்க சார். உனக்கு மல்லிகாவை எவ்வளோ வருஷமாக தெரியும்? சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு தான் சார். மல்லிகாவுக்கு ஸ்கூலில் இல்லை வெளியில் யாராவது பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்களா? அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இல்லை சார். ரொம்ப போல்டான பொண்ணு சார். வேறு எந்த விஷயம் இருந்தாலும் மறைக்காமல் சொல்லு. ஊருக்கு கிளம்புறதுக்கு முதல் நாள். ஏய், இதுக்கு அழுற? அப்பா தானே சத்தம் போட்டாரு. விடு, உனக்கு கிடைச்ச பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல தெரியுமா? விடு, ஃபீல் பண்ணாத. என்ன மல்லிகா, என்ன சொல்கிற உன் ஃப்ரெண்டு? இன்னும் கோவமாக தான் இருக்காளா? போங்க அங்கிள், இப்படியா இவ்வளோ சத்தம் போடுவீங்க? இப்போ எடுக்கலன்னா மார்க் நெக்ஸ்ட் டைம் எடுத்தா போச்சு. இதே தான் வருஷம் ஃபுல்லாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்போ தான் மார்க் எடுப்பீங்கன்னு தெரியல. நீ விடு, ஃபீல் பண்ணாத. சரி சரி, பிட்ஸா வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிட்லாம். சரி வா, எழுந்திரி சாப்பிட்லாம். வாமா மல்லிகா, இங்கே வந்து உட்காருவா. வரேன் அங்கிள். எடுமா. இங்கே வா. என்ன பார்க்குற? சும்மா மூச்சு பார்த்துட்ருக்கேன். மல்லி, உங்கள் தாத்தா தான் இன்னைக்கு ஊரில் இல்லைல்ல, நீ நைட்டு என் கூட தூங்குறியா? சரி ஓகே, இங்கேயே தூங்குறேன். சரி, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? வா எடுக்கலாம். வா. என்னம்மா, நார்மல் ஆகிட்டிங்களா? ஃபோட்டோவா? ஆமாம் அங்கிள். கொடு, நான் எடுக்கிறேன். ஸ்மைல். நானும் ஒரு செல்ஃபி. சரிங்க அங்கிள். வாமா, பக்கத்தில் வா. பா, என்னம்மா? இன்னைக்கு நைட்டு மல்லி இங்கேயே தூங்குறேன்னு சொல்லிட்டாப்பா. சரிம்மா. தேங்க்யூடி. வா, எத்தது பார்க்கலாமா? தூங்கலாமா? சரி, போகலாம்.
என்னம்மா இன்னும் தூங்கலையா? எங்கள் வீட்டில் தூங்கலான்னு சொல்லிட்டேன் அங்கிள். ஷர்மி, நைட்டு தனியாக தூங்கிடுவியா? ஆ தூங்கிடுவேன். சரி சரி, இடையில எதனா தேவைப்பட்டால் கால் பண்ணுங்க. ஆ ஓகே அங்கிள், குட் நைட். ஆ ஆ, குட் நைட் குட் நைட். ஏய், என்ன ஆச்சு? எப்படி மல்லிகா, நீ மட்டும் இவ்வளோ போல்டாக இருக்க? எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்கு தெரியுமா? தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அம்மாவும் அப்பாவும் ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இறந்துட்டாங்க. அப்புறம் எல்லாமே எனக்கு தாத்தாவும் பாட்டியும் தான். பாட்டியும் 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, அது உனக்கே தெரியும். அப்புறம் எல்லாமே எனக்கு தாத்தாவும் சித்தப்பாவும் தான். இப்போ கூட தாத்தா சித்தப்பா வீட்டுக்கு தான் போயிருக்காரு. எனக்குன்னு யாரும் இல்லை. என்னை நானே போல்டாக்கிக்கிட்டேன். எல்லா வேலையும் நானே பார்த்துப்பேன். இதை கேள மல்லிகா, அம்மாவோட வாய்ஸ் எழுந்துருமா, ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சுல. எவ்வளோ அழகா இருக்கு. எழுந்துரு மல்லிகா. இதை தான் அலாரமாக வச்சிருக்கேன். அம்மா எழுப்புற மாதிரியே இருக்கும், ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அம்மா இருக்க மாட்டாங்க. ஏய் அழாத. சரி சரி. சரி தூங்கலாம் வா. சரி வா. பா, இங்கே எனக்கு தூக்கமே வரல. நீங்கள் கொஞ்சம் வெளியில் வரீங்களா? மல்லி, மல்லி, நான் வீட்டுக்கு போகிறேன், கதவை அடைச்சிக்கோ சரியா? சரி நீ போ, நான் அடைச்சிக்கிறேன். சரி. மல்லிகாட்ட டோர் லாக் பண்ண சொல்லிட்டியா? ஆ, அவள் லாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாப்பா. என்னப்பாச்சு? தெரில சார், இப்போ பார்க்குறேன். என்னாச்சு, பார்த்துடலாமா? 2 நிமிஷம் சார், என்னன்னு பார்க்குறேன். ம் சரி, நீ பாரு. சரிங்க சார். ஹலோ. நான் தான். சொல்கிறா. வேலூருக்கு போயிட்டு வந்துட்டேன். என்கொயரிலாம் முடிஞ்சு. எனக்கு என்னமோ அந்த டாக்டர் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. டாக்டர் மேலேயா? சந்தேகம்லாம் இல்லை, அவன் தான் கன்ஃபார்மே பண்ணலாம். ஓ ஓகேவா? சரி. ஓகே, அது என்னன்னு பார்ப்போம். நாளைக்கு மேக்ஸிமம் ஃபுல் ரிப்போர்ட் கொடுத்துட்றேன். ஓகே. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. உன் மொபைல் கொடு. இந்தாங்க சார். ஓப்பன் பண்ணி கொடுப்பா. இதான் சார் பேட்டர்ன். சரி ஓகே. ஓகே சார். ஹலோ. சொல்டா. அது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. நான் திரும்ப வந்ததும் கூப்பிட்றேன். ஓகே, நாளைக்கு டாக்டரை கூப்பிட்டு ஒரு என்கொயரி பண்ணிவிட்டு முடிச்சிடலாம்.
ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆச்சு சார், போகலாம். ஹலோ டாக்டர். சொல்லுங்கள் இன்ஸ்பெக்டர். நம்ம ஜாக்கிங் போகிற ஏரியா பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்கு இல்லையா? ஆமாம் இன்ஸ்பெக்டர். அங்கே வரீங்களா? ஒரு சின்ன என்கொயரி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வா. வாங்க இப்போ தான். ஓகே வரேன். டாக்டர் ஞாபகம் இருக்கா? டேய் தண்ணி அடிக்கணுமா? போய் அடி. பொம்பளைட்ட போகணுமா? அதுக்குன்னு ஆள் இருக்காங்க, போய் தொலை. அதை விட்டு சின்ன பிள்ளையோட துறீங்க. என்ன டாக்டர் ஒன்றும் புரியலையா? அன்னைக்கு நைட்டு நீ அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே திரு போயிருக்கான். அந்த பொண்ணை ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தவனுக்கு அவங்க தாத்தா ஊருக்கு போன விஷயம் தெரிஞ்சிருக்கு. சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டான். வெளியே வந்தவன் தன்னை யாரும் கவனிக்கலன்னு நினச்சி தான் அங்கேருந்து போயிருக்கான். ஆனால் அந்த நேரம் வாக்கிங் வந்த அவங்க அப்பா வள்ளியப்பன் அவன் போனதை நோட் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுறான் இவன்? கொஞ்ச நேரத்தில் நீ அங்கே போயிருக்க. உன்னோட சபல புத்தி உள்ளே போன நீ அந்த பொண்ணு இறந்துருக்கிறத பார்த்துட்டு ஷாக்காகி வெளியே ஓடி வந்திருக்க. அந்த நேரம் ரிட்டன் வந்த வள்ளியப்பன் உன்னையும் அங்கே பார்த்துருக்காரு. டாக்டர் என்ன பண்ணுறாரு நேரம் இங்கே? ஒன்றும் புரியாத வள்ளியப்பன் அந்த பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்து பார்த்துருக்காரு. கன்ஃபியூஸ் ஆனவர் மறுநாள் அதை பற்றி விசாரிக்கலான்னு அங்கேருந்து கிளம்பிட்டார். அந்த நேரம் திருட வந்த ஜெரால்டு வள்ளியப்பனை மட்டும் அங்கே பார்த்துருக்கான். அதே இடத்துல உன்னையும் பார்த்ததா சொல்லியிருந்தா உன்னை நான் அன்றைக்கே பிடிச்சிருப்பேன். அடுத்த நாள் காலையில் ஸ்டேட்மெண்ட்டில் வள்ளியப்பன் டைமை மாற்றி எழுதுனதை வச்சு அவர் மேலே சந்தேகப்பட்டு திருவை விசாரிக்க சொன்னேன். ஆனால் திரு நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சு வள்ளியப்பன் அவனை நோட் பண்ணியிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டான். உனக்கு அவ்வளோ தெரியுமா? உனக்கு எல்லாம் தெரியும்டா எனக்கு. நோட்டம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போறேன் எங்க வர எல்லாமே எனக்கு தெரியும். உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் தான் நீ பார்க்கணும். மூட்டக்காரையா? ஏய் நான் யாருன்னு காட்டண்டா உனக்கு, வாடா. யாருன்னு காட்டண்டா, வாடா. நான் போலீஸ்காரன்றதை உனக்கு காட்டண்டா. எஸ்ஐ கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்றத பாடுறா. இந்த விஷயத்தை எங்கே என்கிட்ட சொல்லிடுவாரோன்னு அவன் பயந்துட்டு கடையில் போய் வேறு மாத்திரை வாங்கிட்டு வந்து மாற்றி வச்சிட்டான். டோசேஜ் அதிகமாகி அவரும் இறந்துட்டார். உன் பொண்ணுக்கிட்ட என்கொயரி முடிஞ்சு வேலூர்லேருந்து திரும்பி வரும்போது வண்டி பிரேக் டவுன் ஆகலைன்னா, திருக்கிட்ட இருந்து நான் ஃபோன் வாங்கலைன்னா அவனுக்கும் அந்த பொண்ணு மேலே ஆசை இருந்ததுன்னு தெரியாமல் போயிருக்கும். இல்லைன்னா இன்றைக்கி அவனுக்கு பதிலாக நீ செத்துருப்ப. இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவன் வீட்டில் எடுத்த மாத்திரையை கடையில் போய் கேட்டப்போ தான் தெரிஞ்சது வாங்கினது வள்ளியப்பன் இல்லை, திருதான்னு. சின்ன பிள்ளையோட துறீங்க. சைக்கோ, உன்னையும் சுட்டு போட்டு போயிட்டே இருப்பேன். உனக்கு பொண்ணு இருக்குன்னு சும்மா விடுறேன்.